வணக்கம் நண்பர்களே, ஆஸ்ட்ரோ ஆதிரன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்று மகிழ்வதில் நான் ராஜேஷ் தியாகராஜன். இன்றைக்கி நம்ம பதிவில் கடகம் ராசிக்காரர்களுக்கான ஆணி மாத ராசி பலன்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த ஆணி மாதம் அப்படின்றது வேற ஒன்றும் இல்லைங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியான சூரியன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மிதுன ராசியில் பயணிக்கக்கூடிய காலம்தான் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை மலையாளத்தில் சூரியன் மிதுன ராசியில் பயணிக்கக்கூடிய காலம் அப்படின்றனால இதை மிதுன மாதம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த மிதுன மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குது. அதாவது ஒவ்வொரு மாத ராசி பலன் பதிவின் போதும் பதிவுடைய கடைசியில் சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்தில் கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லிட்டு வந்துட்டுருக்கேன். பொதுவாக எந்த ஒரு ராசி பலன் சேனல்லையும் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் அப்படின்ற வார்த்தைகளை சொல்ல மாட்டாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இந்த குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் என்னன்னு சொல்லுங்கள். பதிவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட அறிமுக நபர்களாக இருக்கீங்க, இதான் நம்ம சேனலுக்கு முதல் தடவையாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஒரு லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த ஆணி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்துல கேதுவோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் சரி, சட்டத்துறையில் பணிபுரிகிறவங்க, பேங்கிங் லைனில் பணிபுரிகிறவங்க, நூல் சார்ந்த துறைகள், டைலரிங் சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தொழில் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடிய காரணத்தினால ஆடை, அழகு, ஆபரணங்கள் சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கும் இந்த மாதம் உங்களுடைய தொழில் ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நிர்வாகம், அதிகாரம் சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன் பயணிக்கக்கூடிய காரணத்தினால நிர்வாகத்தில் சில பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓன் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கும் சரி, ஜாயின் பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கும் சரி, கொஞ்சம் தொழிலில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி சனி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகுவோட சேர்க்கை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால ஓன் பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருக்கட்டும், ஜாயின் பிஸ்னஸ் செய்கிறவங்களா இருக்கட்டும், கொஞ்சம் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால உங்கள் உழைப்புக்கேற்ற ஒரு வருமானம் அப்படின்றது இந்த மாதத்தில் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் என்ன தான் உழைப்புக்கேற்ற ஒரு வருமானம் இருந்தாலும் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு இத்தனை கிரக சேர்க்கை இருக்கிறதும், அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி, ராகு கிரக சேர்க்கை இருக்கிறதும் வருமானத்தை மீறின ஒரு செலவு இந்த மாதத்தில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புதுசாக வேலை தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்களாக இருக்கீங்க, வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதம் நீங்கள் வேலை தேடுறீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்குது, வேலை கிடைக்கும். ஆனால் எதிர்பார்த்த ஒரு வருமானம், ஊதியம் அப்படின்றது கொஞ்சம் கிடைக்காது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக குறைவான ஒரு வருமானம் தான் கிடைக்கும். ஆனால் வேலை வாய்ப்பு அப்படின்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமணம், குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் இருக்கா, புதுசாக திருமணத்திற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துல இருக்கிறதும் சரி, மற்ற களத்திரக்கார கிரகங்களும் பார்த்திங்கன்னா சுக்கிரன் 10ல், செவ்வாய் 2ஆம் இடத்துல. ஸோ மற்ற எல்லா கிரகங்களுமே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்குது. இருந்தாலும் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பலமாக இருந்தால் வேணால் அதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். திருமண, குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் அப்படின்றது ஏற்படலாம். ஆனால் ஒரு பொது பலனாக இந்த மாதத்தில் உங்களுக்கு திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் அப்படின்றது கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் பேச்சால் பிரச்சனை வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்கள் லைஃப் பார்ட்னரோட கொஞ்சம் அளவோடு பேசுங்க. உங்கள் பேச்சில் குத்தம் கண்டுபிடிச்சி அதை ஒரு பிரச்சனையாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எந்த ஒரு பேச்சிலையும் கொஞ்சம் கவனமுடன் செயல்படுங்க. உங்களுடைய லைஃப் பார்ட்னர்கிட்ட மட்டும்தான் இல்லை, நண்பர்கள்ட்டையும் சரி, தொழில் கூட்டாளிகள்ட்டையும் சரி, பேச்சில் கொஞ்சம் கவனமும் நிதானமும் கையாளுங்க. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு பேச்சால் பிரச்சனைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி இந்த மாதத்தில் வீடு, வண்டி, வாகனங்கள், சொத்துக்கள் வாங்கலாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தாராளமாக உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சூரியன், புதன், குரு இத்தனை கிரக சேர்க்கை இருக்கக்கூடிய காரணத்தினால தாராளமாக வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கிறதுனா வாங்கலாம். சொத்துக்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது சாதகமாக இருக்குது.
பொதுவா இந்த மாசத்துல வாங்குறது உங்க ராசிக்கு கொஞ்சம் நல்லது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, அப்படி இல்லாத பட்சத்துல சுப செலவுகள் நீங்க செய்யாத பட்சத்துல, உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கு யாராச்சும் ஒரு வைத்திய செலவுகளுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்க லைஃப் பார்ட்னரா இருக்கலாம், இல்ல குழந்தைகளுக்கா இருக்கலாம். ஒரு மருத்துவ செலவு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த மாசத்துல உங்களுக்கு ஒரு வித விரயம் அப்படின்றது இருக்கு. ஸோ அத சுப விரயமா மாத்துறதும், இல்ல ஒரு மருத்துவ செலவா பண்றதும் உங்களுடைய கையில தான் இருக்கு. அடுத்ததா இந்த ராசியில பிறந்த புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல பிறந்தவங்க இருப்பீங்க. அதே மாரி பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க இருப்பீங்க. ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த கடக ராசிக்காரர்களா இருப்பீங்க. இதுல புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குடும்பத்துல ஒருவித சுப காரியங்கள், சுப செலவுகளுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாரி பூசம் நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குடும்பத்துல ஒரு மருத்துவ செலவுகளுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கும் ஒருவித சுப செலவுகள், சுப காரியங்களுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சில குறிப்பிட்ட தேதிகளை சொல்கிறேன். அதாவது ஜனவரி மாதம் 10, 11ஆம் தேதிகளில் பிறந்திருக்கவங்க, மார்ச் மாதம் 10, 11ஆம் தேதிகளில் பிறந்திருக்கவங்க, மே மாதம் 10, 11ஆம் தேதிகளில் பிறந்திருக்கவங்க, ஜூலை மாதம் 12, 13 தேதிகளில் பிறந்திருக்கவங்க, செப்டம்பர் மாதம் 13, 14 தேதிகளில் பிறந்திருக்கவங்க, நவம்பர் மாதம் 12, 13 இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதத்தில் பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. ஸோ அது முன்கோபம், பிடிவாதத்தினால வந்த பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை ஒரு வண்டி வாகனத்தினால விபத்தால் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைகளாக இருக்கலாம். ஒரு கடன் வாங்கினதுனாலையோ, இல்லை கடன் கொடுத்ததுனாலையோ ஒரு பணம் சார்ந்த பிரச்சனை, இல்லை மனம் சார்ந்த பிரச்சனை, ஸோ ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு நெருக்கடிகளுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. உங்கள் வயசுக்கு ஏற்ற மாதிரி பிரச்சனைகளில் வேணால் மாற்றம் இருக்கலாம். ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதத்தில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணினீங்களா இல்லையா, ஒரு நெருக்கடியில் இருந்தீங்களா இல்லையா அப்படின்றத நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. ஸோ நன்றி நண்பர்களே. இதுவரைக்கும் கடகம் ராசிக்காரர்களுக்கான ஆனி மாத ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ராஜேஷ் தியாகராஜன். நன்றி, வணக்கம் நண்பர்களே.